வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஒரு 40 வருஷமா சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காருங்க. அவரு பாடின பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா, என் ஒரு துளி வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா, என் உடல் பொருள் ஆவியே தமிழுக்கும் தமிழருக்கும் கொடுப்பது முறை அல்லவா. எழுதுனது யாரு? நம்ம டைமண்ட் முத்து தாங்க. பாடினது யாரு தெரியும்ல? நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம். அந்த பாட்டுக்கு நடிச்சாரு பாத்தீங்களா, அவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார். ஆனா என்ன பண்றது, அவர் ஒரு கோழை. சும்மா போன் பண்ணி எல்லாம் மிரட்ட வேண்டியது இல்லைங்க, மிஸ்டு கால் கொடுத்தாலே பயந்துருவாரு. அப்பேற்பட்ட பயந்தாங்கோலிங்க அவரு. 96 காலகட்டங்கள்ல தமிழ்நாடு முழுக்க ஒரு பயம் இருந்துட்டு இருந்ததுங்க. அது என்ன பயம் அப்படின்னா, அது ஒரு பயம், இரும்பு லேடிய பார்த்து ஒரு பயம். அந்த அம்மா யாருக்குமே பயப்பட மாட்டாங்கங்க, பட்டைய கிளப்பிடுவாங்க. அவங்க பேரு ஜெயலலிதா அம்மா. IAS ஆபீசர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து இதா கூடயே இருந்த தோழி வரைக்கும் ராஜமாதா சிவகாமி தேவி தான் அவங்க. இந்த பொசிஷன் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இதுவே என் கட்டளை, கட்டளையே சாசனம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க இருந்தாங்க. சினிமால வேணா அதெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நமக்கு ரியலாவே வாழ்ந்து காட்டினவங்க. புரியுற மாதிரி சொல்லட்டுமா, ரீல்ஸ் கேன் பி பட் ரியல் கான்ட் பி. அப்படி இருந்தப்ப இந்த பயந்தாங்கோலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துங்க. தமிழ்நாட்டுல எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியல் வந்து சிஸ்டத்தை மாத்தணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார், அவரு கடைசியில ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். ஏங்க அத வச்சுனா இவர் பயந்துட்டாரு தானே, மிரட்டிட்டாங்க தானே, அப்படித்தானே. அவர் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து சொன்னாரு, மீண்டும் ஒரு முறை ஜெயலலிதா ஆட்சி அமைத்தால் ஆண்டவனாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது, அதனால திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டுருங்க. பயந்துங்க, ஐயோ பயந்து எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி இப்படித்தான் நின்று இருந்தாரு. எனக்கு ஒரே ஒரு இட்லி கொஞ்சோண்டு சட்னி சாப்பிடறதுக்கு மட்டும் கொடுப்பா. அப்படியெல்லாம் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்ல. ஏர்போர்ட்டை விட்டு இறங்கின உடனேயும் ஆதவா ஏர்போர்ட் தான் ஞாபகத்துக்கு வருது. திருச்சி ஏர்போர்ட்டை முடிச்சுட்டு இந்த ஏர்போர்ட்டுக்கு வரேன். பாட்டலுக்கு 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபான்னு ஒருத்தன் ஆடிக்கின்னு இருந்தான், பயமே இல்லாம அமைச்சரை எதிர்த்து தைரியமா. அப்படித்தானே தம்பி, இவன் தானே தைரியமான ஆளு, நீ தானே சொன்ன இவன் தானே தைரியமான ஆளு. விஜய் 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 அவர் மேல விமர்சனம் கிடையாது, அந்த வலிமை மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். நாமக்கல்ல இருந்து கரூர் வரைக்கும் 7 மணி நேரம். ஆனா கரூர்ல இருந்தே பனையூருக்கு 1.5 மணி நேரத்துல போய் சேர்ந்துக்கேன். கரூர்ல இருந்து திருச்சிக்கு 1/2 hour வண்டி புர்ன்னு பறக்குது. எப்ப பஸ்ல இருந்து காருக்கு போனாலும் தெரியல. ஆனா கார் எப்படி தெரியுமா ஏர்போர்ட்டுக்கு போச்சு, அர்ஜுனமில்ல அர்ஜுந்திர என்னமோ அதோட அப்படியே கில்லி படத்துல போற மாதிரி போயிருக்குங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள நடந்து ஓனாலே பரவாயில்ல, ஓடினாருங்க. ஆட இதுக்கும் சார்ட்டர்ட் பிளைட் தான், இவரை கூட்டிட்டு போறதுக்காக மட்டும்தான் அது நிக்குது. அவசரமா போகணும்னு எல்லாம் இல்ல. தைரியசாலி, அதுவே தைரியசாலி. ஓகே, இப்ப நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு வந்துருவோம். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பயந்து கோலையான சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் ஏர்போர்ட்ல வச்சு பேசிட்டு ஜம்முன்னு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. இவ்வளவு ஆனது பிறகு கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாறல. இப்போ மாறாதவர் நான் இப்போ சொல்றேன், இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க. நான் ஒரு கதை கேள்விப்பட்டேன், அது உண்மையா பொய்யானாலும் தெரியாதா. நான் இப்படி ஒரு கதை சுத்திக்கிட்டு இருக்கு. வேதா இல்லத்துல இருந்து கார் ஒண்ணு வெளியே போகும் அப்படின்னு. அந்த கார் போறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம், போனதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் யாரும் போக கூடாது அந்த ரோட்ல. அப்படியே அங்க இருந்து ஒரு 5-6 வீடு தள்ளி இன்னொரு வீடு இருக்குது. 5-6 வீடுனா குத்து மதிப்பு ஒரு 5-6 வீடு. அதுக்கப்புறம் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. உடனே கணக்குல தப்பு பண்ற அப்படின்னு சொல்லிடுறது. இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வண்டி வருது, அந்த வண்டியை நிறுத்திட்டாங்க. அப்ப சார் அம்மா போயேசு வண்டிக்குள்ளேயே கொஞ்ச நேரம் குச்சண்டி அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. எந்திரிச்சு வந்து பேனட் மேல, வண்டியோட பேனட் மேல உட்காந்துக்கிட்டாரமா, உனக்காச்சும் எனக்காச்சும் பாத்திரலான்னு. யூஸ்வலா ஷூட்டிங் எடுக்கிறப்ப அப்படி எல்லாம் உட்கார்றது ஸ்டைலா உட்கார்றது பாத்திருக்கேன். அப்படி வந்து உட்கார்ந்தாராமா. இது நடந்த விஷயமா நடக்காத விஷயமான்னு நமக்கு தெரியல. பொதுமக்கள் அந்த இடத்துக்கு நிறைய சேர்ந்ததும் முதல்ல இவர் வண்டியை விடுங்க அப்படின்னு உத்தரவு வந்துச்சாமா.
அப்பேற்பட்ட கோழையான சூப்பர் ஸ்டாரை பத்தி தான் நேத்து இந்த ஆதவர்ஜுனா ஸ்டேஜ்ல பேசியிருக்காரு. சரி, இவனுக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வந்துச்சு இத பேசுறதுக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? எல்லாம் முன்னாடி உட்கார்ந்து கை தட்டிக்கிட்டு இருக்கிற தெற்குறிகனாலதான். ஆட, நேர்மையை பத்தி இந்த ஒரு நம்பர் லாட்ரி சிறப்பா பேசியிருக்குங்க. எதுக்கு பேசுறோம், என்ன பேசுறோம், என்னத்துக்காக பேசுறோம் ஒன்னும் தெரியாம அவர் வாட்டிக்கு பேசிட்டாரு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் விஜய பத்தி ஒரு வார்த்தையை சொன்னாருங்க. விஜய் இப்படி கம்பீரமாக போய் நின்று கம்பீரமாக கை கட்டி கொண்டு கம்பீரமாக தலையை குனிந்தவாறே கம்பீரமாக பேசினார் என்று கம்பீரமாக பேசினார். முதல்வர் அம்மா தாயுள்ளத்தோடு என்று கம்பீரமாக பேசினார். அம்மாவின் வெற்றிக்கு ஒரு அணில் உதவுவதை போல என்று கம்பீரமாக பேசினார். கம்பீரமாக அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தையே ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிற அவங்க எந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்படி கம்பீரமாக பேசுற எங்க தங்க தலைவர் சிங்க தலைவர் யாராது? யாரு? தவேகா கட்சி தலைவர். சரி, இத நீ பேசிட்ட, அந்த தம்பி கிட்ட அத பத்தி கேட்டியா? நாங்க தான் சொல்றோமே அர்ஜுனா, உங்களுக்கு ஏதாவது அறிவு கிருவுன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படின்னு உங்களை மரியாதையா பேசுனேன்னு நினைச்சுக்காதீங்க. பன்மையாக பலரும் சேர்ந்தால் உங்களை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி சொன்னேன். அப்படி அந்த கும்பலான தாவேகா கட்சியை பத்தி பேசுனேன்னு வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற பில்டப்புக்கெல்லாம் அது வர்த்தே கிடையாது. ஆனா அது சங்கீதாக்காவை வர்த்து இல்லைன்னு சொன்னாங்களே, அந்த வர்த்து கிடையாது. இது உண்மையாலுமே வர்த்து கிடையாது. டம்மி பாவா, உங்களை மாதிரி தான் டம்மி. நீ என்ன ஒண்ண, நீங்க என்ன ஒண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஒரு வாரம் எவனாவது ஒருத்த வெளியேட்டி பாத்தீங்களா? இந்த ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்கான், அவன் பேரு எஃப்ஐஆர்லயே இல்ல. அவனையே ஒரு மாசம் ஆளக்கானா. இதுல காமெடின்னு நினைச்சு ஏதோ ஒண்ணு பண்ணாரு. எங்க மாவட்ட செயலாளர் மேல கேஸ் போட்டுருவாங்க. காவல்துறை கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்துருவோம், இல்லன்னா பாவம் மாவட்ட செயலாளர் மேல எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. கவலைப்படாதீங்க, 60 நாள் எஃப்ஐஆர் திருப்பி டெலீட் பண்ணிடலாம் நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே. மாவட்ட செயலாளர் மேல கேஸ் போட்டதை விட்டுருங்க, காட்டி கொடுத்தது யாரு சார்? தலைவர் இட்டானு வந்து இட்டானு போறதுதான் என்னோட வேலை இல்ல சார். 84 தடவை நான் 54 சொல்லிட்டேன் சார். கரூர் மாவட்ட செயலாளர் உங்கள அவருதான் சார் இத அரேஞ்ச் பண்ணாரு சார். அந்த அப்ளிகேஷன்ல அவருதான் கையெழுத்து போட்டிருக்காரு சார் என்று சொன்னவர் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷோனன். அதை முன்மொழிகிறேன் என்று சொன்னவர் சிடிஆர் நிர்மல்குமார். அதை நான் ஆமோதிக்கிறேன் என்று சொன்னவர் அருண்ராஜ். அத வழிமொழிஞ்சு பேசினவன் தான் இந்த ஆதவர்ஜுனே. இவன் சொல்றான், நாங்க 2026 ஆட்சிக்கு வந்துட்டுங்க, எங்க மேல இருக்கிற பெண்டிங் கேஸ் எல்லாம் நாங்க டெலீட் பண்ணுவோம். அப்புறம் எப்படி நாங்க ட்ரெண்டிங் ஆகிறத பத்தி யோசிப்போம். அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் அத வந்து நாங்களே கிழிச்சிருவோம். நமக்கு அதை தாண்டி பெரிய வேலையெல்லாம் கிடையாது. அப்புறம் திமுக வந்து எல்லாத்தையும் மிரட்டுமுங்க, பயப்படாம இருக்கணும். அப்படி கோல மாதிரி ஓடி போறதுக்கு இன்றைய இளைய தளபதி ஒன்றும் அன்றைய சூப்பர் ஸ்டார் அல்ல. பாண்டே தெரியுமில்ல, ருங்கரோஜ் பாண்டே, அவரே வீடியோ போட்டாரு, ரஜினி எல்லாம் ஏன்டா இழுக்குறீங்கன்னு. அந்த அளவுக்கு இது வருத்தில்ல பாவா. விஜய்ங்கிற ஒரு டெம்மி பீஸ வச்சுக்கிட்டு விஜய் கூட இருக்கிற முக்கியமான ஆட்கள்ல ஏதோ ஒருத்தனாவதோ உருப்படியா பேசிருப்பானா? நான் காலேஜ் போல ஸ்கூலுக்கு போல படிக்க மாட்டேன், உனக்கு வேலை வேண்டாம், படிப்பு வேணாம், காலேஜ் வேணாம், பிராக்டிகல் வேணாம், ஒண்ணு வேணாம், நீ தளபதியை பார்க்க மட்டும் வா. தளபதியை பார்க்கறதுக்கு சாக தயாரா? தண்ணி குடிக்காம வாலண்டியர் வேலை பார்க்க தயாரா? உணவு கொடுக்க மாட்டோம், மொட்டை வயல தான் நிக்கணும் தயாரா? எல்லாம் தளபதிக்காக. எவனாவது ஒருத்தன், என் தம்பி உன்னையும் சேர்த்துதான்ப்பா சொல்றேன், குறைஞ்சபட்ச அறிவு இருந்தா பேசு, இல்லைன்னா விஜய் மாதிரி பேசிட்டு போயிரு. அம்மா தாயுள்ளத்தோட எங்களுக்கு பயங்கரமா உதவி பண்ணிருக்காங்க, இதுக்கு மேல நான் பேசினா செட் ஆகாது, விஜயே பேசுவாங்க. இப்படி விஜயே அவருக்கு வேண்டியே பேசுனது, விஜய் அவருக்கு வேண்டி பேசுனது அடுத்துக்காக மட்டும்தான். விஜய் இது வரைக்கும் யாருக்கு வேண்டி பேசுனது இல்ல. ஆட ஏன் சங்கீதா அக்காக்கு வேண்டி பேசுனது இல்ல, அவ்வளவு ஏன் திரிஷாக்கு வேண்டி கூட பேசுனது இல்ல. ஆனா நம்ம பேசுவோம், எல்லாத்துக்காகவும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.